இன்றைக்கி நம்ம சேனலில் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா குஸ்கா முட்டை கிரேவி ரைத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் பாதி நெய் பாதி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காயவும் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. பெருஞ்சீரகம் சேர்த்த படிக்க பிரிஞ்சி இலை, 3 அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி பூ எல்லாம் சேர்த்து நல்லா பொரியவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதோட. அப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கும். தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 நாடு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 3 நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தயிரோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் காப்படியில் 1 உலக்கு எடுத்து வச்சுருக்கேன் கழுவி, அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அளவு தண்ணி நான் காப்படியில் 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணியும் 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுவேன். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது, அதனால். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கடைசியாக ஒரு கலக்கி குக்கரை மூடி வச்சுக்கலாம். 2 விசில் வச்சுக்கலாங்க. விசில் போகவும் குக்கரை திறந்து பார்த்தா குஸ்கா ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயும் கடுகு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா பச்சை வாடை போகுந்தாண்டி கிண்டிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளியாக 3 தக்காளி, நாடு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா சிக்கன் வறுக்கிற பொடியில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் ஆச்சி பிராண்ட் எடுத்திருக்கேன், அதையும் இப்போ அதை 1/2 பாக்கெட் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயில் லேசாக பொரியவும் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பொடியோட பச்சை வாடை போய் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரட்டும். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 5 முட்டையை எடுத்து வேக வச்சுருக்கேன், அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கட் பண்ண முட்டையோட மஞ்சக்கருவை நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க, அப்போனா தான் கரு களைஞ்சி வெளியே வராது. பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு வெளியே வராது, ஏன்னா நம்ம கட் பண்ணின உடனே 2 பக்கம் உள்ள மஞ்சக்கருவை நல்லா அமுத்தி விட்டாச்சு, அதனால் மஞ்சக்கரு வெளியே வராது.
இப்போ மசால் முட்டையில் பிடிக்கும் தண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ குஸ்கா, ரைத்தா, முட்டை கிரேவி 3 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மெனு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.